2 வேறு வேறு குடும்ப நல வழக்குகள் வேறு ஊரில் இல்லைன்னா வேறு ஒரே ஊரில் இருக்க வேறு வேறு நீதிமன்றங்களில் இருந்தால் நம்மளால் அதை மாற்றிக்கொள்ள ஒரே நீதிமன்றத்திற்கு மாற்றிக்கொள்ள முடியுமா? உதாரணமாக இப்போ கணவர் ஆர்சிஆர் வழக்கு ஒரு நீதிமன்றத்தில் தொடுத்திருக்காரு, இல்லை வேறு ஒரு ஊரில் தொடுத்திருக்காரு. ஆர்சிஆர் வழக்கில் கணவர் சேர்ந்து வாழணும்னு சொல்லியிருப்பாங்க, மனைவி விவாகரத்து வேணும்னு சொல்லி அவங்க வேற ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சுருப்பாங்க. இந்த 2 வழக்கும் தனித்தனியாக விசாரணை நடந்தால் கணவருக்கு சேர்ந்து வாழ சொல்லி உத்தரவிட்டுட்டு மனைவிக்கு மனைவி தொடுத்த வழக்கில் டிவோர்ஸ் உத்தரவிட்டிருந்தா அது சரியாக இருக்காது இல்லையா? அதனால தான் ஒரு தம்பதிகளுக்குள்ள 2 குடும்ப நல வழக்குகள் வேறு வேறு ஊரில் இருந்தால் அதை டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் போட்டு அவங்க ஒரே ஊரில் அந்த வழக்கை மாற்றல் செய்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் 2ஐயும் ஜாயிண்ட் ட்ரையலாக விசாரித்தா மட்டும்தான் கண்டிப்பாக சரியான நீதி வழங்க முடியும். ஆர்சிஆருக்கு கொடுக்கணுமா இல்லை டிவோர்ஸ் கொடுக்கணுமாங்கிறது ஆன் மெரிட்டில் டிசைட் பண்ண முடியும். ஸோ 2லேயுமே இதில் ஆர்சிஆருக்கும் தீர்ப்பு இதில் விவாகரத்துக்கும் தீர்ப்பு வந்தால் கணவன் மனைவி என்ன செய்வாங்க? இப்போது சென்னையில் பார்த்திங்கன்னா 8 குடும்ப நல நீதிமன்றங்கள் இருக்குது. ஒரு குடும்ப நல நீதிமன்றத்தில் ஆர்சிஆர் கணவன் தாக்கல் செஞ்சுட்டு இன்னொரு குடும்ப நல நீதிமன்றத்தில் மனைவி டிவோர்ஸ் தாக்கல் செஞ்சுருந்தா சரியாக வராது இல்லையா? அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரே நீதிமன்றத்திற்கு கணவனோ மனைவியோ அந்த வழக்கை கண்டிப்பாக மாற்றல் செய்து கொள்வது மிகவும் அவசியம். அப்பொழுதுதான் அந்த வழக்கிற்கு சரியான தீர்ப்பு கிடைக்கும்.